நாம் பக்தி மார்க்கத்தில் செய்த சடங்குகளின் உண்மையான அர்த்தம். ஓம் சாந்தி. நாம் ராவணனின் உருவ பொம்மையை உருவாக்கி எரித்து விட்டிருக்கின்றோம் மற்றும் சிவதந்தையின் உருவத்தை உருவாக்கி பூஜை செய்து பிறகு உடைத்து விட்டோம். பிறகு நாம் தேவி தேவதைகளின் உருவத்தை உருவாக்கி அவர்களுக்கு பூஜை செய்து பிறகு தண்ணீரில் மூழ்கடித்து விட்டோம். இந்த சடங்கின் அர்த்தம் என்னவென்றால், ராவணன் மாயை இரண்டுமே தான் நம்மை துவாபர யுகத்திலிருந்து மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த 10 விகாரங்களான 10 தலை ராவணன் மற்றும் மாயை இரண்டுமே நம்மை மிகவும் தொல்லைப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து இருந்தமையால் அவர்களை நாம் அதற்காகத்தான் அந்த உருவ பொம்மை நாம் உருவாக்கி எரித்து கொண்டிருந்தோம். அது அதன் அடையாளமாக இருக்கின்றது. பிறகு நாம் சிவ தந்தையை உருவாக்கி பூஜை செய்கின்றோம். ஆனால் சிவன் ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கின்றார் என்பது இப்போது ஞான மார்க்கத்தில் நமக்கு புரிய வருகின்றது. ஆனால் பக்தி மார்க்கத்திலோ அவரது உருவத்தை உருவாக்கி பிறகு உடைத்து விட்டோம். தேவி தேவதைகள் சத்யுகம் மற்றும் திரேதா யுகத்தில் இருக்கும் தேவதைகள், அவர்களை பூஜித்தோம் மற்றும் தண்ணீரில் மூழ்கடித்து விட்டோம். ஏனென்றால் அவர்கள் கூட திரேதாயுக முடிவில் அனைவரும் மற்றும் சொர்க்கமே தண்ணீரில் மூழ்கி போய்விட்டது என்பது இருக்கின்றது. ஆகையால் அதன் நினைவு சின்னமாக நாம் தேவி தேவதைகளை தண்ணீரில் மூழ்கடிக்கின்றோம். இப்பொழுது தேவி தேவதைகள், சிவன் தந்தை மற்றும் ராவணன் மாயை அனைத்தின் சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் எல்லையற்ற பூகோளம் மற்றும் சரித்திரத்தை பற்றி அறிந்து கொண்டோம். நாம் தான் குழந்தைகள் தான் இந்த எல்லையில்லாத பூகோளம் மற்றும் சரித்திரத்தை இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஓம் சாந்தி.